This is the future. Hi friends, welcome back to my channel. நீங்க நம்ம சேனல் என்ன பண்ண பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு பவர் பேங்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சின்னதா ரீசார்ஜபிள் பவர் பேங்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அப்ப வாங்க நேரா எப்படி பவர் பேங்க் செய்யறதுன்னு வீடியோல போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பவர் பேங்க் போர்டு தான் தேவைப்படுது. இது ரேட் வந்து நான் வந்து 60 ரூபாய்க்கு வாங்கினேன். எலக்ட்ரானிக் ஷாப்பில் நம்மளுக்கு எல்லா எலக்ட்ரானிக் ஷாப்லேயும் இந்தமாரி பவர் பேங்க் போர்டு வந்து கிடைக்கும். ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம வந்து ஒரு பழைய லேப்டாப் பேட்டரி ஒன்று எடுத்திருக்கோம். இது வந்து என்னோடய பழைய லேப்டாப் பேட்டரியை வந்து நான் வந்து கைட்டி எடுத்திருக்கேன் பாருங்க. அடுத்தது நம்ம கொஞ்சம் அக்ரிலிக் ஷீட்டை வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த பவர் பேங்க் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுக்காக தான் அக்ரிலிக் ஷீட் எடுத்திருக்கேன். அடுத்தது நம்ம வந்து அந்த போர்டுக்கு ஏற்ற மாரி நம்ம போட்டுக்கலாம் ஏற்ற மாரி அந்த அக்ரிலிக் ஷீட்டை கட் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ நம்ம அந்த அக்ரிலிக் ஷீட்டை ஒன்றுனா ஒட்டிடுவோம். நான் வந்து அனபான் போட்டு ஓட்டுறேன். கரெக்டாக சீக்கிரமாக குயிக் ஃப்ளெக்ஸ் எதாவது இருந்தால் போட்டு ஓட்டுங்க. அப்போ தான் கரெக்டாக நம்மளுக்கு சீக்கிரமாக ஓட்டிக்கும். அதுக்காக தான் நான் வந்து அனபான் போட்டு ஓட்டினேன். இப்போ நம்ம ஒரு சைடு ஒட்டியாச்சு. இந்தமாரி நம்ம வந்து 3 சைடையும் ஒட்டிடுவோம். சைடில் அந்த சின்ன பீஸையும் இந்தமாரி நம்ம வச்சு ஒட்டிடலாம். ரெண்டு பக்கம் இப்போதைக்கு ஒட்டி வச்சிடும். அடுத்து வந்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்த அந்த போட்டுக்கான அந்த இதையும் நம்ம வந்து அதில் ஒட்டி வச்சிரும். நம்ம வந்து அளவுலாம் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக ஒட்டிட்டோம். இப்போ நம்ம அந்த பேட்டரியில் 2 வயரை சால்டரிங் பண்ணி எடுத்துருவோம் பாருங்க. பாசிட்டிவ் நெகட்டிவான 2 வயரை நம்ம அந்த பேட்டரியிலேருந்து சால்டரிங் பண்ணி எடுத்துருவோம். நெகட்டிவ் வந்து ஒயிட் கலர் வயர் கொடுத்துருக்கேன். பாசிட்டிவ் வந்து நம்ம வந்து க்ரீன் கலர் வயர் சால்டரிங் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்தையும் சால்டரிங் பண்ணி எடுத்துட்டோம். 2 வயரையும் சால்டரிங் பண்ணி இப்போ நம்ம அந்த வயரை வந்து கரெக்ட் சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அந்த பவர் பேங்க் போர்டு வைக்கிறதுக்காக நம்ம ஒரு உட்டன் கார்ட்போர்ட், அதாவது கார்ட்போர்ட் அட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதை கொஞ்சம் ஹைட்டுக்கு கரெக்டாக நிற்க வைக்கிறதுக்காக அந்த இதை கார்ட்போர்ட் பீஸை அந்த இதில் அக்ரிலிக் ஷீட்டில் ஒட்டிடும். அதுக்கு மேலே நம்ம வந்து அந்த பவர் பேங்க் போர்டை ஒட்டிடலாம். லைட்டாக ஹாட் க்ளூ போட்டு நம்ம வந்து அந்த கட் பண்ணி எடுத்த இடத்துக்கு கரெக்டாக வச்சு நம்ம வந்து அந்த பவர் பேங்க் போர்டையும் நம்ம வந்து கரெக்டாக வச்சு ஒட்டிட்டோம். ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த பேட்டரியை நம்ம வந்து அந்த பாக்ஸில் அதையும் ஹாட் க்ளூ போட்டு தான் ஒட்டி வச்சிரும். இது வந்து சிம்பிளான பவர் பேங்கு, அவ்வளோ செலவும் கிடையாது இதுக்கு. இந்த பேட்டரி வந்து நீங்கள் பழைய லேப்டாப் பேட்டரி எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து கூட எடுக்கலாம். நம்மளுக்கு அந்த போர்டு மட்டும் ஒரு 50 ரூபா செலவாகுது, அவ்வளோதான். வேறு எதுவும் அந்தளவுக்கு செலவு கிடையாது. இப்போ நம்ம அந்த பேட்டரியிலேருந்து வர பாசிட்டிவ் நெகட்டிவை அந்த போர்டில் இருக்க பாசிட்டிவ்லேயும் போர்டில் இருக்க நெகட்டிவ்லேயும் கரெக்டாக பார்த்து சால்டரிங் பண்ணோம். மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போர்டு வந்து ஷார்ட் ஆகிடும். அதுக்கு மேலே அந்த போர்டை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அந்த பேட்டரி கொடுக்கும்போது நல்லா பார்த்து கொடுக்கணும். அவ்வளோதான், நம்ம கனெக்ஷன்லாம் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம அந்த பாக்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிவிடும் அந்த ஷீட்டை வச்சு. சைடில் கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டாப் மட்டும்தான் ஒட்ட வேண்டியது இருக்குது. அந்த டாப்பையும் நம்ம வந்து அந்த ஷீட்டை போட்டு ஒட்டியும் முடிச்சிருவோம். அந்த ஷீட்டையும் வச்சு நம்ம ஒட்டியாச்சு. அவ்வளோதான், நம்ம பவர் பேங்க் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த சைட்லாம் சொரசனன்னு இருக்கும். அதை வந்து நம்ம வந்து ஒரு சாண்ட் பேப்பர் போட்டு நல்லா ஃபினிஷிங் பண்ணி எடுத்துருவோம். அப்போ தான் நம்ம வந்து கையில் வச்சுரும்போது கையெல்லாம் கிழிக்காது. அப்புறங்க நம்ம வந்து அந்த பாக்ஸை வந்து கரெக்டாக சைடெலாம் ஷேப் பண்ணி எடுத்துட்டோம் சாண்ட் பேப்பரை வச்சு. இப்போ நம்ம இது ஒர்க் ஆகுது இல்லையான்னு அடுத்தது வந்து செக் பண்ணுவோம். வேறு ஒரு ஃபோன் ஒன்று எடுத்துருக்கேன். அந்த ஃபோனில் வந்து ஒரு மினி யூஎஸ்பி கேபிள் ஒன்று செட் பண்ணியிருக்கேன்.
அடுத்து வந்து நம்ம அதை ஃபஸ்ட்டு இதில் சார்ஜ் ஏறுதா இல்லையா செக் பண்ணிடுறோம். இன்புட்டு சார்ஜ் இன்புட் ஏறுது. இப்போ நம்ம அதில் வந்து அவுட்புட் வருதா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம். அதை பாருங்கள், அதில் அந்த கேபிள் டேட்டா கேபிள் போட்டோன்னே நம்மளுக்கு அதில் லைட் எரிஞ்சிட்டு அங்கே சார்ஜிங் பர்சன்டேஜ் காட்டுது பாருங்கள். அது அந்த டேட்டா கேபிள் கட்டும் போது அது கட் ஆகிட்டு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். அப்போ சரி, அடுத்த வீடியோவில் போவோம். பாய். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்ச பவர் பேங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படி பிடிக்கல கண்டிப்பா டிஸ்லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்க உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். அப்ப சரி, அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.